வேர்ல்டு ஆர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து அந்த ஓவியங்கள், சிற்பக்கலைகள் இதெல்லாம் வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து 17வது முறையாக எல்லா புது சபையும் அந்த ஆர்ட்டினுடைய சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசியிருந்தாங்க 2012. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே வந்து உருவாக்குனாங்க. இந்த டே வந்து உருவாக்குனது, இந்த டேட்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டா வின்சி அவர்களுடைய பர்த்டே. இவர் யார் அப்படின்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவரோட அந்த ஒரு ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மக்களால் பேசப்பட்ட ஒன்று. ஏன்னா அந்த உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனையே ஒரு வச்சு வரைஞ்சிருக்காருப்பா, அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீக்கெல்லாம் உட்காந்து பேசும்போது அது வந்து உலகம் முழுக்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம். மனிதனுடைய எலும்புகளாக இருக்கட்டும், தசைகள், அப்புறம் அந்த ரொம்ப டீட்டெயிலான சில விஷயங்கள்லாம் எப்படி தான் இவர் வரைஞ்சாரு அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இவர் ஓவியராக மட்டும் இவர் இல்லைங்க. இவர் வந்து இந்த ஒரு பெரிய விஞ்ஞானியாகவும் கணிதவியலாளரும் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்திறமை கொண்ட ஒரு பர்சனாக இருந்தார். அதுவும் இவர் அப்போவே வந்து பறக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இவர்கிட்ட இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய இயந்திரங்கள்லாம் இவர் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காரு.